இப்படி இருந்த ஹார்ட் ரேட்டை எப்படி குறைச்சி ஓடுறது வாங்க பார்க்கலாம். ஹாய் ஹலோ ஆல், நான் சிவபாலன் ரன்னிங் சும்மா வீடியோ போட்டுட்டு இருக்கேன். இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ரன்னை ஒரு 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் 21 ஈவன் 42 கூட நம்ம லோவர் ஹார்ட் ரேட்டில் ஏன் ஓடணும், அதனால இருக்கிற பெனிஃபிட்ஸ் என்ன, அது எப்படி ஓடணும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. அது என்ன டைப் ட்ரைனிங் கொடுக்குறாங்க அப்படின்றத பார்க்கணும். முதல்ல 2 டைப் ட்ரைனிங் இருக்குது. ஒன்று ஹார்ட் ரேட்டை பேஸ் பண்ணி ட்ரைனிங் கொடுப்பாங்க, இன்னொன்று பேஸை பேஸ் பண்ணி ட்ரைனிங் கொடுப்பாங்க. இந்த ஹார்ட் ரேட்டை பேஸ் பண்ணி ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு நமக்கு கண்டிப்பாக அந்த வாட்ச் தேவை, நம்மளை ட்ராக் பண்ணுறதுக்கு. இதை விட பெஸ்ட் அக்யூரேட்டான ஒரு விஷயம்னா செஸ்ட் மானிட்டர் இருக்கும், செஸ்ட்டில் ஸ்ட்ராப் மாதிரி இருக்கும். அது கொஞ்சம் இப்போ ப்ரைஸியாக இருக்கும், ஒரு 10,000 20,000 30,000 அந்த மாதிரி போகும். ஸோ இதுவே பேசிக் இருக்கிறவங்களுக்கு போதுமான ஒரு விஷயம். இப்போ நம்மளோட மேக்ஸிமம் ஹார்ட் ரேட் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ ஒரு 5 கிலோமீட்டர் ஆல் அவுட் பண்ணீங்க இந்த வாட்சை கட்டிட்டு அப்படின்னா, அதில் ஒரு 190 வருது அப்படின்னா, அதுலேருந்து ஒரு 60 to 70% ஹார்ட் ரேட் வேல்யூ எடுத்துக்கோங்க. இப்போ 130 140 அப்படின்ற ஒரு வேல்யூ கிடைக்கும். இந்த வாட்சை கட்டிட்டு 130 140க்குள்ள என்ன பேஸ் கிடைக்குது. இப்போ நான் ஆரம்ப கட்டத்தில் வந்து நான் என்ன நினச்சிக்கிட்டு இருந்தேன், வாட்ச் கட்டுறதுக்கு முன்னாடி அப்படின்னா 6 பேஸ் தான் என்னோட zone 2 அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் நான். அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சதுங்க, அவங்க என்ன ஏமாத்திருக்காங்கன்னு. அப்புறம் அந்த வாட்சை கட்டினதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு 130 140 150க்குள்ள இருக்கிற ஹார்ட் ரேட்டுக்குள்ள இருக்கிற ஓடும்போது 730 வந்துருச்சு என்னோட பேஸ். ஸோ அப்போதான் தெரிஞ்சிச்சு எனக்கு வந்து 7 to 730 வந்து zone 2 இருக்குது அப்படின்றது. நான் மோர் மைலேஜ், அதாவது 100 கிலோமீட்டர்லாம் அந்த 7 to 730க்குள்ள கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் என்னோட ஹார்ட் ரேட் படிப்படியாக குறைஞ்சு இன்னைக்கு 5 கிலோமீட்டராக இருக்கட்டும் 10 கிலோமீட்டரை 150 பிலோ ஹார்ட் ரேட்டில் 6 பேஸில் என்னால் ஓட முடியும், 6 பேஸ் பிலோவில் என்னால் ஓட முடியுது. ஸோ ஹார்ட் ரேட்டை கம்மி பண்ணி ஓடணும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு ரன்னை முடிச்சதுக்கப்புறம் அடுத்த நாள் சீக்கிரம் ரெக்கவரி ஆகிறதுக்கு யூஸாக இருக்கும். நம்ம காலை அதிகமாக யூஸ் பண்ணுவோம், லெக்கு தேய்மானம் இருக்கும். ஸோ இன்ஜுரி வந்து கம்மியாக இருக்கும். ஹார்ட் ரேட் வந்து நல்லா இருந்து சீராக இருந்து கம்மியாக இருந்தது அப்படின்னா, ஏன்னா ஆக்சிஜன் ஃப்ளோ பாடி ஃபுல்லாக போயிட்டு வரும். இதே இது ஹார்ட் ரேட் அதிகமாக இருந்ததுன்னா ஆக்சிஜன் ஃப்ளோ பாடி ஃபுல்லாக இருக்காது. ஸோ மசிலோட வேலைகள், நம்மளோட உடம்போட வேலைகள், எலும்போட வேலைகள்லாம் அதிகமாக இருக்கும்போது அந்த காயங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஹார்ட் ரேட்டை கம்மி பண்ணி ஓடுறதுன்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ரெண்டாவது பேஸ் ட்ரைனிங். இந்த பேஸ் ட்ரைனிங் யாரெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னா, எலைட் அத்லெட், ப்ரொஃபஷனல்ஸ். இப்போ வந்து எஸ்ஜிஐடியில் ப்ராக்டிஸ் பண்ணுற பசங்க, சின்ன பசங்களுக்குலாம் வந்து ஹார்ட் ரேட்லாம் கொடுக்க முடியாது, அவங்களுக்கு அந்த வாட்ச் இருக்காது. ஸோ அவங்களாம் எப்படின்னா ஃபுல்லாக பேஸில் இந்த டைமில் ஓடு அப்படின்னு கொடுத்துருவாங்க. அவங்களுக்கு ஏஜ் கம்மியாக இருக்கும், அவங்களுக்கு வேற ஒர்க்கு கிடையாது, முழுக்க அங்கேயே இருந்து தங்கி அதே வேலையாக பார்க்குறவங்க. இப்போ உடனே டக்குன்னு கேட்கலாம், கென்யன்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஹார்ட் ரேட் ட்ரைனிங் பண்ணுறாங்க, அவங்களுக்குலாம் ஏஜ் 30 இருக்கு. இப்போ கிப்சோக்கிலாம் 30 38 இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு அது அவங்களோட ஒர்க் அது. காலையிலேருந்து நைட்டு வரையும் அவங்களுக்கு அது மட்டும்தான். அவங்களுக்கு ஓடணும் ஓடிக்கிட்டே இருக்கணும். அவங்க கூட ஓடுறதுக்கு கோ அத்லெட்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 4 பேஸில் ஓடுறவங்களாம் ஆள் இருப்பாங்க, 3 பேஸில் ஓடுறதுக்கு ஆள் இருப்பாங்க. இப்போ 330 ஓடணுமா அதில் ஒரு 10-50 பேர் இருப்பாங்க. இங்கிட்டு ஒரு 4 பேஸில் ஓடுறதுக்கு 10-20 பேர் இருப்பாங்க. ஸோ அது ஒரு மெராத்தன் வில்லேஜ்னு சொல்கிற இடத்துல, அந்த இடத்துல குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் இருப்பாங்க. அவங்க கூட சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு பேஸில் வச்சு தான் ப்ராக்டிஸ் பண்ண முடியும். அவங்கள்ட்ட போய் ஹார்ட் ரேட்ன்றது சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா ஒருத்தவங்க ரெஸ்ட் ரெக்கவரியை பொறுத்து அந்த ஹார்ட் ரேட்ன்றது மாறும். இப்போ நான் எப்படி ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, ஈஸி ரன்ஸாக இருக்கட்டும், லாங் ரன்ஸாக இருக்கட்டும், ஹார்ட் ரேட்டை பேஸ் பண்ணி சில சமயம் கொடுப்பேன். ஒரு இன்டர்வல் செஷன்ஸு, மித்தபடி ஸ்பீட் ரன்ஸு, ஒர்க் அவுட் ஃபார்ட் லீக்காக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து பேஸ் பண்ணி கொடுக்குறது. ஸோ ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி கொடுக்குறதுன்றது ஒரு ஃபீஸபிளான ஒன்று, அட்வைசபிளான ஒன்று. ஸோ இந்த மாதிரி தான் போய்கிட்டு இருக்குது. இப்போ வந்து லோவர் ஹார்ட் ரேட்டில் ஒரு ரன்னை எப்படிலாம் பண்ணலாம் அப்படின்றத முதல்ல பார்ப்போம். அதுக்கு சில பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது, ஒன்று சொல்கிறேன், கேட்டுக்கிட்டே வாங்க. முதல்ல லோவர் ஹார்ட் ரேட்டில் ஓடுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 500லேருந்து ஒரு 1000 கிலோமீட்டர் ஆச்சு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி ஒரு ரன் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். விஷயமா எதை பார்க்கணும் அப்படின்னா, லோவர் ஹார்ட் ரேட்டில் ஓடுறதுக்கு நம்மளோட ஸ்லீப்பு, சரிங்களா, நல்ல ஆரோக்கியமான தூக்கம் இருக்கணும். ஹச்ஆர்வி நம்ம ஓடுறதுக்கு முதல்ல மெயினாக யூஸாக இருக்கிறது இந்த ஹச்ஆர்வி வந்து ரொம்ப லோவாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப ஹையாகவும் இருக்கக்கூடாது, ஒரு மீடியமான ரேஞ்சில் இருக்கணும். நான் 5 மணி நேரம் தூங்குனேன், 6 மணி நேரம் தூங்குனேன்னு இல்லாமல் ஒரு 7 மணி நேரம் தூக்கம், நல்ல தூக்கம் இருக்கணும். ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் டீப் ஸ்லீப் இருக்கணும், சரிங்களா. இதுக்கு முன்னாடி நாள் வந்து எப்படி நம்ம ஒர்க் பண்ணியிருக்கணும் அப்படின்னா, ரொம்ப அலைச்சல் இல்லாமல் ஒரு நார்மலான ஒர்க்காக இருந்தது அப்படின்னா, மறுநாள் நீங்கள் ஒரு 10 கிலோமீட்டரோ 21 கிலோமீட்டரோ வந்து லோவர் ஹார்ட் ரேட்டில் அச்சீவ் பண்ணணும். ஒரு ரேஸ் இல்லாமல் ஒரு டெம்போவாக கூட ஓடணும், மேக்ஸிமம் ஹார்ட் ரேட்டில் ஓடிடக்கூடாது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், சரியா. ரெண்டாவது விஷயம், நமக்கு முக்கியமான ஒன்று இந்த ஹியூமிடிட்டி. இந்த ஹியூமிடிட்டினா என்ன அப்படின்றத பார்ப்போம். ஹியூமிடிட்டின்றது ஒன்றும் கிடையாது, நம்ம காற்றுல இருக்கிற ஈரப்பதம். இப்போ வந்து வெயில் காலத்தில் என்னால் வந்து என்ன சொல்கிறது அப்படின்னா, வேர்வை ஊற்றும், ஆனால் சீக்கிரம் அது காஞ்சிக்கிட்டே இருக்கும், என்னால் ஓடவும் முடியும். ஹார்ட் ரேட்டும் வந்து சடனாக போய் எப்படி சொல்கிறது, 190 அப்படின்லாம் நிற்காது. வெயில் செஷன்னா 8 மணி 9 மணி அந்த டயத்தில் இல்லை, காலையில் ஒரு 6 மணிக்கு ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அந்த டயத்தில் சொல்கிறேன், 6 to 7 அந்த டயத்தில் சொல்கிறேன் நான். அப்படி வெயில் காலத்தில் ஓடும்போது அப்படின்னா காற்றுல ஈரப்பதன்றது ரொம்ப கம்மியாக இருக்கும், ஆனால் வேர்வை வெளியில் வருது அப்படின்னா அந்த வேர்வை சீக்கிரமாக
காத்துல கரைஞ்சு எவாபரேட் ஆகி உடம்பு வந்து கூலிங் ஆகிக்கிட்டே இருக்கும். இதே இது இந்த மாதிரி ஒரு காத்துல ஈரப்பதம் இருக்கிற டயத்துல இப்போ வந்து எப்பயுமே ரன்னர்ஸ் வந்து ஹியூமிடிட்டின்னு ஒன்று செக் பண்ணுவாங்க. இன்னைக்கு வந்து எவ்வளோ இருந்தது அப்படின்னா சிவகங்கையில ஒரு 71 to 74ன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு ஹியூமிடிட்டி இருந்துச்சு காத்துல. அப்படி இருக்கும்போது என்னன்னா நம்ம உடம்புல வெளியே வர்ற வேர்வை வந்து சீக்கிரம் காயாது. சரிங்களா? அப்படியே வெளியிலேயே இருக்கும். ஸோ அதனால என்ன ஆகும் அப்படின்னா, அந்த கூலிங் சிஸ்டம் நமக்கு ஆக்ட் ஆகாது. உடம்பு வந்து கூல் ஆகாது. ஸோ நமக்கு என்ன ஆகும்? நம்ம ஹார்ட் ரேட் வந்து கொஞ்சம் கொஞ்சமா பாடி டெம்பரேச்சர் அதிகமாக அதிகமாக ஹார்ட் ரேட் அதிகமாகும். இப்போ நீங்க வந்து சீக்கிரமா ஆரம்பிக்கிறதுன்றது ஒரு அட்வைஸபலான விஷயம். இப்போ ஒரு 5 மணிக்கெல்லாம் ஆரம்பிக்கிறீங்க, 6 மணிக்கெல்லாம் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா, ஒரு ஹார்ட் ரேட்ட வந்து கிராஜுவலா ரைஸ் பண்ணி கொண்டு போலாம். இதே இது 7 மணிக்கு ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா, ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவையும் ஒரு 5 பிபிஎம் 10 பிபிஎம்ன்ற ஹார்ட் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போய்க்கிட்டே இருக்கும். ஸோ அதனால இந்த ஹார்ட் ரேட்டை வந்து எப்படி இப்போ கம்மி பண்ணலாம் அப்படின்னா, சீக்கிரமா எந்திரிச்சு ஓடலாம். இப்போ வந்து நீங்க முக்கியமான ஒரு ரேஸ் ரன் பிராக்டிஸ் பண்ண போறீங்க அப்படின்னா, ஹியூமிடிட்டிய செக் பண்ணி உங்களோட ஆசைகள குறைச்சுக்கங்க. இப்போ ஹியூமிடிட்டிலாம் அதிகமா இருக்கு. இந்த டயத்துல போயிட்டு நான் வந்து இப்படிலாம் ஓடப் போறேன் அப்படின்னு இது அச்சீவ் பண்ணும்போது ஹார்ட் ரேட்டும் ஜாஸ்தியா இருக்கும். நம்மளோட ஸ்வெட்டிங்கும் ஜாஸ்தியா இருக்கும். ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆகி முடிக்கிற மாரி இருக்கும். டயத்துக்கு முடிச்சிருவீங்க. அந்த ரன்ன திருப்தியா முடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கஷ்டம். இதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. அதான் கேடன்ஸ். கேடன்ஸ பத்தி நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இருந்தாலும் சொல்றேன். கேடன்ஸ்ன்றது ஒரு நிமிஷத்துக்கு எத்தன ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்கிறோம் அப்படின்றது தான் கேடன்ஸ். அந்த கேடன்ஸ எப்படி பிராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னா, மெட்ரோனோம் யூஸ் பண்ணி பிராக்டிஸ் பண்ணலாம். மெட்ரோனோம் யூஸ் பண்ணி பிராக்டிஸ் பண்றதுன்னா, அந்த வாட்ச்ல வந்து மெட்ரோனோம் செட் பண்ணிக்கலாம். இல்ல ஃபோன்ல வந்து மெட்ரோனோம்னு ஆப் டவுன்லோட் பண்ணி, அந்த பீட்டுக்கு ஏத்த மாரி செட் பண்ணி ஓடலாம். 180, 170ன்றது ஒரு ஆவரேஜ் அத்லெட்டுக்கு உண்டான கேடன்ஸ். அதாவது லாங் டிஸ்டன்ஸ் ரன்னிங்க்கு. ஸோ இப்போ நம்ம வந்து பிகினரா இருக்கோம், ஓவர் வெயிட்ல இருக்கோம் அப்படின்னா 140 இருக்கலாம், 150 இருக்கலாம். அதை எப்படி கிராஜுவலா மெயின்டெயின் பண்றது அப்படின்னா, ஒரு 5 பிபிஎம் இப்போ 150 உங்களுக்கு ஆவரேஜ் கேடன்ஸ் இருக்கு அப்படின்னா, 155 செட் பண்ணி அதில் ஓடி ஒரு 50 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர் ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா, அது படிப்படியாக ஒரு மாசத்துக்கும் இத்தனை 5 ஸ்டெப்ஸ் பெர் மினிட்டா கூட்டிகிட்டே போகும். ஸோ உங்களுக்கு வந்து 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் அப்படின்னு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ கேடன்ஸ்ன்றது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இப்போ வந்து என்னென்ன பார்த்துருக்கோம்? முதல்ல வந்து ஸ்லீப்பு, ஹியூமிடிட்டி, கேடன்ஸு. இப்பதான் வந்து முக்கியமான ஒரு ஆள் வர்றாங்க. இந்த ஷூவ பத்தி பேசணும் அப்படின்னா, 3 வகையான ஷூ பத்தி சொல்லலாம். முதல்ல எனக்கு வந்து பண வசதி இல்லாதப்ப நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஒரு ஒரிஜினல் ஷூவும், ஒரு ஃபர்ஸ்ட் காப்பி ஷூவும் யூஸ் பண்ணுவேன். இந்த ஃபர்ஸ்ட் காப்பி ஷூன்றது எப்படி இருக்கும் அப்படின்னா, முதல்ல ஒரு 200 கிலோமீட்டருக்கு நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் போக போக அதோட எனர்ஜி ரிட்டர்னே இருக்காது. சக்கு சக்குன்னு அடி விழுகும். நமக்கு எனர்ஜி ரிட்டர்ன் இல்லாததுனால என்ன ஆகுது அப்படின்னா, நமக்கு ஹார்ட் ரேட் வந்து அதிகமாகறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதிகமும் ஆகுது. இது என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல சொல்றேன் நானு. 2வது இப்போ ஒரு ஒரிஜினல் ஷூ நான் இப்போ யூஸ் பண்ற நோவா பிளாஸ்ட் 5ஆ இருக்கலாம். அடிடாஸ் அடிஸீரோ ஈவோ எஸ்எல்லா இருக்கலாம். இதெல்லாம் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா, நான் என்ன ஹார்ட் ரேட் எக்ஸ்பெக்ட் பண்றேனோ, அதே ஹார்ட் ரேட்ல ஓடுறதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. நல்ல ஒரு எனர்ஜி ரிட்டர்ன் இருக்கு. எனக்கு வந்து ஒரு 700 கிலோமீட்டர் வரையுமே அந்த ஷூல வந்து நல்லாவே ஓட முடியுது. இதே இது இன்னொரு ஷூ ஒண்ணு இருக்கு. கார்பன் பிளேட் ஷூ. அதான் வந்து நான் லாஸ்ட் டைம் வந்து காங்கேயம் மேரத்தான்ல யூஸ் பண்ணியிருந்தேன். ஆல்ஃபா ஃப்ளை 3 21 வந்து 1 மணி நேரம் 45 நிமிஷத்துல ஓடுனது. அத போட்டு ஓடும்போது எப்படி இருந்தது அப்படின்னா, அதுக்கு ஹார்ட் ரேட் ஸ்பைக் ஆகாதான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா ஆகும். ஆனா 5 பேஸ்லயே 21 ஓடும்போது 180, 185 அது வரையும் தான் இருந்தது. கடைசி 1 கிலோமீட்டர்ல ஒரு 500 மீட்டர் புஷ் பண்ணும்போது தான் ஹார்ட் ரேட் நான் வேணுக்குன்னே தான் புஷ் பண்ணதுனால தான் 193 அந்த அளவுக்கு போச்சு. இருந்தாலும் அந்த கார்பன் பிளேட் ஷூன்றது நமக்கு எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா, இப்ப நான் ஒரு 5 கிலோமீட்டர் வந்து 6 பேஸ்ல ஓட போறேன். என்னோட ஹார்ட் ரேட் வந்து 150 to 160 தான் இருக்கும் அப்படின்னு நான் கெஸ் பண்றேன். இப்ப நோவா பிளாஸ்ட் 5 வச்சு ஈஸி ரன் ஷூஸ வச்சு நான் யூஸ் பண்றேன் அப்படின்னா, கார்பன் பிளேட் ஷூஸ் வந்து யூஸ் பண்ணும்போது ஒரு 5 பிபிஎம்ல இருந்து 10 பிபிஎம் வந்து கம்மி பண்ணி குடுக்குது. இப்ப இந்த விஷயங்கள்லாம் நீங்க ஃபோக்கஸ் பண்ணீங்க அப்படின்னா, உங்களோட ஹார்ட் ரேட் வந்து கண்டிப்பா கம்மியாகும். இதனால நீங்க ஒரு எஃபிஷியன்ட்டான ஒரு ரன் பண்ணலாம். இது உங்களுக்கு கிராஜுவலான ஒரு குரோத்த குடுக்குமே தவிர்த்து, சடன் குரோத் குடுக்காது. இந்த பேஸ் ட்ரெய்னிங் மாரி சடன் குரோத் குடுக்காது இது. ஆனா இது ரொம்ப சேஃபான ஒண்ணு. ஸோ இப்போ ஒரு 21 கிலோமீட்டர் ஓடுறீங்க. 160 பிலோ ஹார்ட் ரேட்ல இப்ப 5 பேஸ்ல முடிக்கிறீங்க அப்படின்னா, எவ்வளோ கெத்தான ஒரு விஷயம் தெரியுமா? அது மாரி நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. இந்த லோவர் ஹார்ட் ரேட்ல பிராக்டிஸ் பண்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அவசரப்படாதீங்க. அடுத்த ஆள பார்த்து அவரு வந்து 21 கம்ப்ளீட் பண்ணிட்டாரு அப்படின்ட்டு நம்மளும் அதே மாரி அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கக்கூடாது. நமக்கு வயசாகிக்கிட்டே போற நேரத்துல வந்து கடைசி வரை ரன் பண்ணணும். இது வந்து 2 மாசத்துல பண்ணிட்டு ஒரு மெடல் வாங்கிட்டு ஃபோட்டோ போட்டுட்டு அதுக்கப்புறம் மூடி வைக்கிற விஷயம் கிடையாது. சாகுற வரையும் நம்ம ஓடணும். இன்னும் நல்ல டைம் இருக்குது. நம்மளோட 40, 50 அந்த மாரி வயசுல எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, 4 பேஸு அதுவே போதுமான ஒண்ணு. 4 பேஸ் அதுக்கு கீழ ஓடுறது அந்த இது வந்துருச்சு அப்படின்னாலே எல்லா மேரத்தானுக்கும் எலிஜிபிள். இப்போ சப் 3ல ஓடுறதுக்கு நமக்கு டைம் வச்சுக்கிட்டோம். லோவர் ஹார்ட் ரேட்ல வச்சுக்கிட்டோம்னு வைங்களேன்,
இப்போ நீங்கள் வந்து கலிஃபோர்னியா மரத்தானா இருக்கட்டும், பாஸ்டன் மரத்தானா இருக்கட்டும், லண்டன் மரத்தானா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே நம்ம எலிஜிபிள். அப்ளை பண்ணுறோம். ஒரு டூருக்கு ஒரு வெக்கேஷன் போகிறோம். ஃபிட்னஸ்க்கு ஒரு வெக்கேஷன் போன மாதிரி போனோமா, மேரத்தானை அட்டன் பண்ணோமா, இந்த வயசுலயும் ராஜா மாதிரி தெரிஞ்சோமா அப்படின்ற மாதிரி இருக்கணும். என்னோட ஆசைகளுக்கு தீனி போடணும் அப்படின்னா உடம்பு நல்லா வலுவா இருக்கணும். இன்னைக்கு கல்யாணம் பண்ணேன் 40 வயசுல அவ்வளோதான் முடிஞ்சு அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது. கடைசி வரையும் நின்று பேசணும். நல்லா ஓடுவோம், நல்லா ரன் பண்ணுவோம். பரவா பாய்.